அனைவருக்கும் வணக்கம். வேறு யாரும் வரணுமா? வந்தாச்சு இல்லையா? சரி, நம்ம தொடர்ந்து திருக்குறள் வகுப்பு பார்த்துக்கிருக்கோம் சரியா? 1330 குறளும் நம்ம படிக்கணும். ஆனால் அதுக்கு முன்னாடி தேர்வு நோக்கில் எத்தனை குறள் படிக்கணும்னு சொல்லியிருக்கோம்? ஆமாம், 20 அதிகாரம் 200 குறள் படிக்கணும். ஏற்கனவே ஒழுக்கமுடைமை பார்த்தோம், குறைவுடைமை பார்த்தோம், ஊக்கமுடைமை பார்த்தோம். இன்னைக்கு விருந்தோம்பல். விருந்தோம்பல் ஒரு முக்கியமான தலைப்பு தான் அது சரியா? இப்போ இதில் பார்த்தோம்னா இதில் ஒரு 10 குறள் இருக்குது. 10 குறளையும் நீங்கள் ஒரு தடவை வாசிச்சிருப்பீங்க. ரொம்ப நேரமாக எழுதி கிடக்கு, படித்து பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி தானே? ஏன்னா ஒரு விஷயம் அப்படிங்கிறது நமக்கு திரும்ப திரும்ப அது பழக்கத்தால் வர்றது தான். திடீர்னு எடுத்த உடனே நம்ம பாரதிதாசன் சொன்ன மாதிரி கல்வி விலை போட்டு வாங்கவோ முடியும் அப்படிங்கிற மாதிரி தான். அப்போ நம்ம தொடர்ந்து அந்த பயிற்சி ப்ளஸ் முயற்சி. தாய் தமிழை பொறுத்தளவில் வெற்றியோட ரகசியம் இது மட்டும்தான் சொல்லியிருக்கோம். தொடர்ந்து இப்படி தான் சொல்லிக்கிட்டே வரோம். பயிற்சியும் முயற்சியும் இது ரெண்டுமே முக்கியம். அதுலேயும் முயற்சி 5% போதும், ஆனால் பயிற்சி 95% வேணும். அந்த பயிற்சிங்கிறதான் நான் இப்போ சொல்லிக்கிட்டு இருக்கிறது. திரும்ப திரும்ப அதையே படிக்கிறது, படித்ததே படிக்கிறது, புரியாததை தெரிஞ்சு கேட்டு படிக்கிறது, எழுதி பார்க்குறது, நிறையா தேர்வு எழுதி பார்க்குறது, அதுதான், வேறு ஒன்றுமே கிடையாது. இப்போ இங்கே பாருங்கள், இது இன்றைக்கி நமக்கு அறிமுகம் அந்த குறள்னு மனசில் வச்சுக்கிறேங்க. இன்றைக்கி இந்த குறள் இன்றைக்கி நான் இப்போ தான் பார்க்குறேன் அப்படின்னா கூட பரவாயில்ல. ஒரு வாரத்தில் இந்த குறள் நமக்கு ரொம்ப எளிமையாக போயிடணும். அதுக்கு தான் தொடர்ந்து பயிற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கணும். இப்போ இந்த குறளை பாருங்கள், ஒரு குறளாக பார்ப்போம். நம்ம இருந்தோம்பி இல்வாழ்வதெல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்தற் பொருட்டு. இருந்தோம்பி இல்வாழ்வதெல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்தற் பொருட்டு. ஒரே மூச்சில் எனக்கு சொல்ல முடியுதுன்னா நான் பல தடவை இதை படித்தேன் சரியா? ஆனால் நீங்கள் அப்படி ஒரே மூச்சில் சொல்ல முடியுதான்னு பார்க்கணும். அதுக்கு தான் வேணும் பயிற்சி சரியா? இங்கே பாருங்கள், இப்போ பிரித்து படிக்கிறோம். இருந்தோம்பி இல்வாழ்வதெல்லாம் அப்படியே வச்சுக்கிறேங்க. இருந்தோம்பி இல்வாழ்வதெல்லாம், இருந்தோம்பி இல்வாழ்வதெல்லாம். இந்த இடத்துல இருந்தோம்பி அப்படிங்கிறது செல்வத்தை பெற்று பராமரித்து அப்படின்னு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் சரியா? செல்வத்தை பெற்று, பொருளை பெற்று அதை பராமரித்து. இல்வாழ்வு அப்படின்னா வீட்டில் மனைவி மக்களோடு வாழ்தல் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா? இந்த இடத்துல புரியுதா உங்களுக்கு? செல்வத்தை பெற்று மனைவி மக்களோடு வாழக்கூடிய இல்வாழ்வு என்பது அதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா விருந்தோம்பி வேளாண்மை செய்தற் பொருட்டு. இந்த இடத்துல வேளாண்மை அப்படின்னா விவசாயம், அக்ரிகல்ச்சர் அப்படி போயிடக்கூடாது. இந்த இடத்துல வேளாண்மைங்கிறது உதவி. இந்த இடத்துல வேளாண்மைங்கிறது உதவி. இப்போ நான் சொல்கிறேன், ரொம்ப எளிமையாக சொல்ல முடியுதான்னு எனக்கு தெரியலை, நீங்கள் புரிஞ்சுக்கிற முடியுதான்னு பாருங்கள். ஏன்னா இனருழ்த்தும் நாரா மலரணையர் கற்றது விரித்துரையாதார், இதுவும் திருவள்ளுவர் சொன்னதான். அதென்ன இனருழ்த்தும் நாரா மலரணையர் கற்றது விரித்துரையாதார் அப்படின்னா என்ன? அதாவது ஒருத்தர் எவ்வளவு நிறையா படிச்சிருப்பார், நிறையா அவர் இப்போ உதாரணத்துக்கு பிஎஸ்சி, எம்எஸ்சி, எம்பில், பிஹெச்டி, டாக்டரேட் என்னென்னமோ போயிருப்பார். ஆனாலும் அவர் கற்ற கல்வியை பிறருக்கு புரிகிற மாதிரி சொல்ல முடியலை அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்படி சொல்ல முடியலை அப்படின்னா அதுக்கு எதற்கு சமம் அப்படின்னா நல்லா மலர்ந்து இருக்கக்கூடிய மலரானது மனம் பரப்ப முடியாமல் இருக்கு இல்லையா? நல்லா மலர்ந்து இருக்கும் ஒரு பூ மலர், ஆனால் அது மனமே இருக்காது. அதுக்கு ஒப்பாகும் அப்படின்னு சொல்கிறார். இனருழ்த்தும் நாரா மலரணையர் கற்றது விரித்துரையாதார். தான் கற்ற கல்வியை அடுத்தவருக்கு விரித்து உரைக்க முடியாதவர் எதுக்கு ஒப்பாவார் அப்படின்னு கேட்டால், நல்லா மலர்ந்திருக்கக்கூடிய மலர் மனம் பரப்ப முடியாதது. காகிதப்பூ இருக்கும், காகிதப்பூ அருமையாக இருக்கும், டிசைனாக கலராக இருக்கும், ஆனால் அதுக்கிட்டேருந்து மனம் வருமா அப்படின்னா இல்லை. அதுக்கு ஒப்பிடுறார் சரியா? இப்போ நம்ம இங்கே வந்துடுவோம், இந்த அதிகாரத்துக்கு வந்துடுவோம். இருந்தோம்பி இல்வாழ்வதெல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்தற் பொருட்டு. அதாவது தான் பெற்ற பொருள்கள் சரியா, தான் பெற்று பராமரித்து வரக்கூடிய பொருட்கள் இல்வாழ்க்கையில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலை எதற்காக அப்படின்னா அடுத்தவருக்கு உதவி செய்வதற்காகத்தான் சரியா? அதை விட்டுட்டு அடையப்பா நான் கஷ்டப்பட்டு வீடு கட்டினேன், கஷ்டப்பட்டு பொருளெல்லாம் சேர்த்து வச்சேன், இதென்ன அடுத்தவங்களுக்கு உதவி செய்யவா அப்படின்னு கேட்கக்கூடாதுன்னு சொல்கிறார். நம்ம இல்வாழ்வில் ஈடுபட்டு
பொருளாதாரத்தில் இருந்துக்கிட்டு அந்த வாழ்க்கையை ஓட்டுறது எதுக்கு அப்படின்னு கேட்டால் அடுத்தவருக்கு உதவி செய்வதற்காக அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். சுருக்கமாக சொல்ல முடியுதான்னு பார்ப்போம். திருவள்ளுவரோட சுருக்கமாக நம்மளால் சொல்ல முடியாது, இருந்தாலும் முயற்சி பண்ணுறோம் நம்ம. இருந்தோம்பி இல்வாழ்வதெல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்தற் பொருட்டு. பொருளை பெற்று பராமரித்து இல்வாழ்க்கை நடத்துவதன் நோக்கம் அடுத்தவருக்கு விருந்தளித்து உதவி செய்தல் என்பதாகும். இவ்வளோதான். சரியா? அடுத்து வாங்க. விருந்து புறத்ததா தானுண்டல். விருந்து புறத்ததா தானுண்டல். சாவா மருந்தெண்ணினும் வேண்டற்றார் பாட்டு. வேண்டற்றார் பாட்டு பிரித்து படிக்கணும். வேண்டற்றார் பாட்டு. இங்கே பாருங்க, விருந்து புறத்ததா தானுண்டல். விருந்து புறத்ததா தானுண்டல். இந்த இடத்துல தடுமாறணும், தெளிவாக படிக்கணும். விருந்து புறத்ததா தானுண்டல். விருந்துன்னா நமக்கு தெரியும், விருந்து சரியா, உபசரித்தல், வர்றவங்களை உபசரிக்கிறது விருந்து. புறத்ததா தானுண்டல். அந்த விருந்து இந்த இடத்துல விருந்தினர். விருந்தினர் வெளியில் இருக்கார், அதான் புறத்ததா. விருந்து புறத்ததா. விருந்தினர் வெளியில் இருக்கிறாரு, ஆனால் தான் மட்டும் வீட்டுக்குள்ளே உண்றோம், சாப்பிட்டுக்கு இருக்கோம். அப்படி சாப்பிட்றது சாவா மருந்தெனினும். சாவா மருந்து, இதை சாப்பிட்டா சாவே வராது அப்படிங்கிற மருந்தாக இருந்தால் கூட அது வேண்டற்றார் பாற்று. அது வேண்டியதில்லாதது, அது சரியானது இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு? வீட்டுக்கு விருந்தாடி வந்திருக்காரு,